சரி நான் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போறேன்னு 1ஆம் தேதி 2ஆம் தேதி சொல்லிட்டாரா? அண்ணே என்னண்ணே உங்களுக்கு என்ன வருத்தம்? இங்க வாங்க. இல்லாட்டி நான் வர்றேன். சேலத்துக்கு குள்ளம்பாளையத்துக்கு எவ்வளோ தூரம்? ஃப்ளைட்ட பிடிச்சு அங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் டிரைவ் அப்படியா? கார்ல ஏறுனா 1 மணி நேரம். அப்போ எம்ஜிஆரால் அடையாளம் காணப்பட்டு, ஜெயலலிதாவால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டு, செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த தலைவர் இப்படி நடந்து கொள்ளலாமா? பொது வெளியில போய் கட்சி பிரச்சனை பேசலாமான்னா ஒரு தியரி வருது இல்லையா? அவர் முதல் தப்பு அவரு செய்யலையே. இந்த நிலைக்கு தள்ளுனது யார்? அப்பதான் நான் சொன்ன மாரி உங்கள தேடி வந்தாலும் பேச விட மாட்றீங்க. நீங்களும் பேச அனுமதிக்க மாட்றீங்க. அப்படி சந்திப்பே நடக்கிறதுலயும் அது பொய்ன்னு சொல்றீங்க. 5, 6 பேர் யாரு? அந்தந்த ஏரியால எல்லோரும் தலகர்த்தர்கள். நீங்க எந்த அளவுக்கு அடிப்படை ஒரு கிளைச் செயலாளர் இருந்து நான் வளர்ந்தேன்னு சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு கிளைச் செயலாளர் இருந்து வந்தவங்க தான் அந்த 6 பேரும். சி.வி. சண்முகமாகட்டும், கே.பி. அன்பழகனாகட்டும், நத்தமாகட்டும், செங்கோட்டையன், வேலுமணி இவங்கலாம் யாரு? களத்துல வேலை செய்றவங்க. உங்களுக்காக உழைச்சவங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு ஓடி ஆடி ஓட்டு கேட்டவங்க. 2021ல திரும்ப நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு. அப்போ அப்படிப்பட்டவர்களுடைய அந்த உணர்வை மதிக்காம, அத பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு தடை போட்டீங்கன்னா, சரி பரவால்ல உங்களுடைய தன்னம்பிக்கையை நம்ம எடுத்துக்கலாம். அந்த தன்னம்பிக்கைக்கு பலன் கிடைக்கலையே. 21லயும் கிடைக்கல, 24லயும் படுதோல்வி. இன்னொரு முறை அதிமுக தோல்வியை சந்தித்தால் தொண்டர்கள் துவண்டு போவாங்க. எந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களும் தாங்க மாட்டாங்க. காலம் மாறி போச்சு. இன்னைக்கு புது ஆபத்தா விஜயனுடைய வரவு இருக்கு. அவர் நேரா அதிமுக ஓட் பேங்க தான் குறி வைக்கிறார். திட்டமிட்டு குறி வைக்கிறார். அது அரசியல். அப்ப இப்படி ஒரு நாடறிஞ்ச பிரபலம் வந்து நம்ம ஓட் பேங்கை குறி வைக்கிறார். அப்ப நம்ம கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிற பலவீனத்தையும் அதிகப்படுத்திட்டு போறது எந்த வகையில நியாயம்?